ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு மான், ஒரு காகம், ஒரு எலி, ஒரு ஆமை. இப்படி 4 பேரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுப்பகுதியில் எப்பொழுதுமே இவங்க சுதந்திரமாக பேசிக்கிட்டு தான் அவங்களோட பொழுதை கழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த காட்டுப்பகுதிக்கு ஒரு வேடன் வாரதை அந்த மான் பார்த்துருச்சு. உடனே மான் பதறி போய் தன் நண்பர்கள்கிட்ட போய், நண்பர்களே, இங்கே வேடன் ஒருவன் வர்றான், நம்ம எல்லாரும் போய் ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லிச்சு. உடனே ஆமை சொல்லிச்சு, நீங்கள் எல்லாரும் வேகமாக போய் ஒழிஞ்சிக்குவீங்க, நான் எப்படி வேகமாக போகிறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுச்சு. உடனே எலி சொல்லிச்சு, நண்பர்களே, பயப்படாதீங்க, பதறாத காரியம் சிதறாது, நம்ம எல்லாரும் ஒரு திட்டம் போடுவோம், அந்த திட்டம் படி நாம் எல்லாரும் நடந்துப்போம், ஈஸியாக வேடன்கிட்ட இருந்து நம்ம எல்லாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க திட்டம் போட்டபடியே எலியது பொந்திலும் மான் ஒரு புதரிலும் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. அடுத்து காகம் வேகமாக பறந்து போய் ஒரு மர உச்சியில் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துச்சு. ஆனால் ஆமையால் வேகமாக ஓட முடியாதால் அது பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வழியாக வந்த வேடன் ஆமையை பார்த்துட்டு அதை எடுத்து தான் கொண்டு வந்த பையில் எடுத்து போட்டு நடக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் 3 பேரும் திட்டம் போட ஆரம்பித்தாங்க. அதன்படி காக்கா ஒரு மரத்து மேலே உட்காந்து வேடன் போகிற பாதையை பார்த்து சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடியே மான் அவங்க போகிற பாதையில் செத்து கிடந்த மாதிரி படுத்துருந்துச்சு. அதை பார்த்த வேடன் கையில் இருக்க பையை கீழே வச்சுட்டு அந்த மானை எடுத்து நடக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த எலி திரும்ப வந்து தன்னுடைய நண்பனான ஆமையை காப்பாற்றுறதுக்காக அதனுடைய பற்களால் அந்த பையை கடித்து ஆமையை காப்பாற்றிச்சு. இது எல்லாத்தையும் மேலே இருந்து பார்த்த காக்கா மானை காப்பாற்றுறதுக்காக சத்தமாக கத்த ஆரம்பிச்சிச்சு. மானும் அதை புரிஞ்சுக்கிட்டு குதிச்சே ஓடிடுச்சு. வேடன் ஏமாந்து போயிட்டான். அதுக்கப்புறம் 4 பேரும் சந்தோஷம்.